ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. இன்றைக்கி வந்து சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு சிம்பிளான மெத்தடில் நம்ம நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே நூடுல்ஸ் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். உப்பு போட்டு நூடுல்ஸ் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. இப்போ நல்லா ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா இதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் கடையிலலாம் கொஞ்சம் ரொம்ப வந்து வெங்காயம் வதங்காத மாதிரி இருக்கும். இப்படி வதக்கிட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், கோஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு வதங்கும். இப்போ காய் வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு கேஸை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மேஜிக் மசாலா நம்மளுக்கு தனியாக கிடைக்கும், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த மேகி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மற்றபடி வேறு எந்த மசாலாவுமே இதுக்கு தேவையில்லை. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் நிறைய சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோ, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச நூடுல்ஸை இதில் சேர்த்துடலாம். வேக வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஆற விட்டுட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஆனால் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ முட்டை வந்து நான் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம், ப்ரான் சேர்த்துக்கலாம், இல்லை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சிக்கன் நூடுல்ஸ் அந்த மாதிரி கூட சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்துலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நிறைய மசாலா இல்லாமல் டேஸ்டான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.